ஓம் சாந்தி. 11/4/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். உள்நோக்கு முகமுடைய குழந்தைகளே, ஞான சொரூப மனநிலையில் நிலைத்திருந்து இந்த மகா வாக்கியங்களை தாரணை செய்யுங்கள். அப்பொழுதுதான் தனக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய முடியும். தாதிஜி அவர்களுடைய டைரியில் இருந்து. ஓம் சாந்தி. ஒவ்வொரு முயற்சியாளர் குழந்தையும் முதல் உள்நோக்கு நிலையை அவசியம் தாரணை செய்ய வேண்டும். உள்நோக்கு முகத்துடன் இருப்பதில் மிக பெரிய நன்மை அடங்கி உள்ளது. இந்த நிலையின் மூலம்தான் ஆடாத நிலையான தைரியம், பணிவு போன்ற தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியும். அதாவது சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலை பிராப்தியாக அடைய முடியும். உள்நோக்கு முகத்துடன் இல்லாத காரணத்தினால் தான் அந்த சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலையை பிராப்தியாக அடைய முடியாது. ஏனெனில் எந்த மகா வாக்கியம் எதிரில் கேட்கின்றீர்களோ அதை ஆழத்தில் சென்று தாரணை செய்யாமல் அந்த மகா வாக்கியங்களை கேட்டு வெறுமனே திரும்பி கூறும் பொழுது அந்த மகா வாக்கியம் வாக்கியமாக ஆகிவிடுகின்றது. புரியுதுங்களா? ஞானத்தை கேட்டு அதை தாரணை செய்து சொல்லும் பொழுது மகா வாக்கியம், தாரணை இல்லாமல் ஞானத்தை சொன்னால் அது வெறும் வாக்கியம். யார் ஞானம் நிறைந்த மனநிலையில் இருந்து மகா வாக்கியங்களை கேட்கவில்லையோ அந்த மகா வாக்கியங்களின் மீது மாயையின் நிழல் விழுகின்றது. பாத்தீங்களா? சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்ரீமத்து, கேட்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ரீமத்து. சொல்லும் பொழுது ஞானத்தை தாரணை செய்து சொன்னா மகா வாக்கியம், தாரணை செய்யாம சொன்னா அது வெறும் வாக்கியம். ஞானத்தை கேட்கிறவங்களுக்கு என்னன்னா, ஞானத்தை பாபா சொல்றத தாரணை அந்த ஸ்ரீமத் படி நடந்து பாபான்னு உருகி இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது அது அப்படியே உள்ள இறங்கும். அந்த தாரணை இல்லாம ஞானத்தை கேட்கும் பொழுது மாயையின் நிழல் படுகின்றது. எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம், ஆழமான விஷயம். அப்படிப்பட்ட மாயையின் அசுத்த அதிர்வலைகள் நிறைந்த மகா வாக்கியங்களை கேட்டு வெறுமனே திரும்பி கூறுவதன் மூலம் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படுவதற்கு பதிலாக தீமை ஏற்பட்டு விடுகின்றது. புரியுதுங்களா? மாயையோட நிழல் படுகிறதுனால நல்லது நடக்கிறதுக்கு பதிலா மகா வாக்கியத்தை சில பேர் உல்டாவா புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்ல வர்றது ஒன்னா இருக்கும், இவங்க தாரணை இல்லாம ஸ்ரீமத் படி ஏதோ நியமத்தை மீறிய காரணத்தினால மாயையோட நிழல் படிது. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அவங்க மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைப்பாங்க ஞானத்தை? ரொம்ப டீப்பான பாயிண்ட். ஆகையினால ஹே குழந்தைகளே, முதல்ல உள்நோக்கு முகம் உடையவர்களாக ஆகிவிடுங்கள். உங்களது இந்த மனம் கோவில் போன்றது. கோவில் எப்படி இருக்கும்? சதா நறுமணம் வீசும். அப்படிதானே இருக்கும். கோவில்ல மலஸ்தானத்துல பூஜைகள் பண்ணிட்டே இருக்கிறாங்களே, நறுமண மலர்களால நறுமண திரவியங்களால பூஜை நடக்குது இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு நறுமணம் வீசும் தானே கோவிலுக்குள்ள. அதே போன்று உங்களுடைய மனக்கோவில் தூய்மையாக ஆகின்ற பொழுது
உங்க மனசுல இருந்து வரக்கூடிய, அதாவது நம்மளுடைய சம்ஸ்காரம் தூய்மையா இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பமும் தூய்மையாகத்தான் இருக்கும். கோவில் தூய்மையான தேவி தேவதைகளின் சிலைகள் மட்டுமே வைக்கப்படும். கோவில்ல ஒண்ணு சிவ லிங்கம் வைப்பாங்க, அல்லது முருகரோ விநாயகரோ கிருஷ்ணரோ பெருமாள் சந்நிதியில பெருமாள் சிலை வைப்பாங்க. அசுரர்களுக்கெல்லாம் சிலை வைக்க மாட்டாங்க, தேவதைகளுக்கு மட்டுமே சிலை வைக்கப்படும். இவ்வாறு குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய மனம் ஒரு கோவிலாக இருக்கணும். அப்படின்னா தெய்வீக எண்ணங்கள் தான் இருக்கணும் மனசுல, அசுர எண்ணங்கள் மனதில் இருக்க கூடாது. அப்ப மனம் ஒரு கோவில்னு சொல்லலாம். மனதில், அதாவது உள்ளம் என்ற கோவிலை அனைத்து குணங்கள் என்ற மூர்த்திகளால் அலங்கரித்து விடுங்கள். அந்த குணங்கள் பற்றற்று இருப்பது, ஆசைகள் அற்று இருப்பது, பயமற்று இருப்பது, தைரியமாக இருப்பது, அகங்காரம் அற்று இருப்பது போன்றவைகளாகும். ஏனெனில் இவை அனைத்தும் உங்களது லட்சணங்களே ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது மனக்கோவிலை சம்பூர்ண தூய்மையாக ஆக்க வேண்டும். மனக்கோவில் சம்பூர்ண தூய்மையாக ஆக்க வேண்டும். முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு தான் சிலைக்கு, அப்புறம் இந்த திரவியங்கள் மூலமாகவும் அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வஸ்திரம் சாத்துறாங்க, அலங்காரம் செய்யறாங்க. எப்பொழுது மனம் என்ற கோவில் தூய்மையாக ஆகின்றதோ அப்பொழுதுதான் தங்களது தூய்மையான அன்பான வைகுண்டத்திற்கு செல்ல முடியும். ஆக இப்பொழுது தன்னுடைய மனதை தூய்மை ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் மனதின் கூடவே கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். ஆனால் தனக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் இந்த தெய்வீக சேவை செய்ய வேண்டும். உண்மையிலேயே சேவை என்பதன் பொருள் மிகவும் சூக்ஷ்மமானது மற்றும் ஆழமானது. யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது மட்டுமே சேவை அல்ல. அவர்களுக்கு சூக்ஷ்ம ரூபத்தில் தனது யோக சக்தி கொடுத்து அவர்களது அசுத்த சங்கல்பங்களை அழித்து விட வேண்டும். இதுவே சர்வோத்தம் சேவையாகும். கூடவே தன் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மட்டுமின்றி மனதிலும் எந்த அசுத்த சங்கல்பமும், மனசுல கூட எந்த விதமான அசுத்த சங்கல்பம் உருவாகி விடக்கூடாது. இந்த அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு சென்று சூக்ஷ்மத்திலும் தீமை செய்துவிடும். அதன் சுமை தன் மீது ஏற்பட்டுவிடும். மேலும் அதே சுமைகளே பந்தனமாக ஆகிவிடுகின்றது. ஆகையினால ஹே குழந்தைகளே, ஸ்வயம் எச்சரிக்கையாக இருங்கள். பிறகு மற்றவர்களுக்கு அதே தெய்வீக சேவையை செய்யுங்கள். இதுவே சேவாதாரி குழந்தைகளாகிய உங்களது அலௌகீக கடமையாகும். இவ்வாறு சேவை செய்பவர்கள் தனக்கென்று எந்த சேவையும் செய்ய வேண்டி இருக்காது. தவறுதலாக ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டாலும் அதை தனது புத்தி யோக பலத்தின் மூலமாக சதா காலத்திற்கு திருத்தி விடுங்கள். இப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளர்கள் சிறிது சைகை கிடைத்தாலும் விரைவாக உணர்ந்து கொண்டு மாறிவிடுவர்.
மேலும் வரும் காலத்தில் நல்ல முறையில் கவனம் செலுத்தி நடந்து கொள்வர். இதுவே விஷால புத்தியுடைய குழந்தைகளின் கடமையாகும். ஹே என்னுடைய உயிர்களே, பரமாத்மாவின் மூலம் படைக்கப்பட்ட இந்த அழிவற்ற அஸ்வமேத ராஜஸ்வ கியான யஜ்யத்தில் உடல், மனம், பொருள் முழுமையாக அர்ப்பணம் செய்யும் இந்த ரகசியம் மிகவும் ஆழமானது. எப்பொழுது நீங்கள் எனது உடல், மனம், பொருள் சகிதமாக யஜ்யத்தில் ஸ்வாகா அதாவது அர்ப்பணித்து இறந்து விட்டேன் என்று கூறினீர்களோ, அந்த நிமிடத்தில் இருந்து தனது என்று எதுவும் கிடையாது. அதிலும் உடல், மனதை முழுமையான முறையில் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். எப்பொழுது அனைத்தையும் யஜ்யத்தில் அதாவது பரமாத்மா உடையதாக ஆகிவிடுகின்றதோ, பிறகு தனக்கென்று எதுவும் இருக்க முடியாது. மேலும் செல்வமும் வீணாக்க முடியாது. மனதிலும் அசுத்த எண்ணங்கள், விகாரமான எண்ணங்கள் வர முடியாது. ஏனெனில் பரமாத்மாவிற்கு அர்ப்பணித்து விட்டீர்கள். பரமாத்மா தூய்மை மற்றும் சாந்த சொரூபமாக இருக்கின்றார். இதன் காரணத்தினால் அசுத்த எண்ணங்கள் தானாகவே சாந்தமாக ஆகிவிடுகின்றன. பூவோட சேர்ந்த நாரும் மனம் வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுல எப்படிப்பட்ட மனசா இருந்தாலும் சதாசிவ தந்தையை நினைத்து கொண்டே இருந்தால் நம்ம மனசுல அந்த சாந்தமும் தூய்மையும் கூடிக்கொள்ளும். இதன் காரணத்தினால அசுத்த எண்ணங்கள் தானாகவே சாந்தம் அடையும். ஒருவேளை மனதை மாயாவின் கைகளில் கொடுத்து விட்டால், மாயை பல விதங்களில் இருக்கின்ற காரணத்தினால பலவிதமான விகார எண்ணங்களை உருவாக்கி மனம் என்ற குதிரையின் மீது மாயா சவாரி செய்ய ஆரம்பித்து விடுகின்றது. சில குழந்தைகளுக்கு இன்று வரை விகார எண்ணங்கள் வருகின்றது எனில் மனதை முழுமையான முறையில் அர்ப்பணிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஈஸ்வரிய மனம் ஆகவில்லை. ஆகையினால் ஹே சர்வ தியாகி குழந்தைகளே, இந்த ஆழமான ரகசியங்களை புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள். சாட்சியாக இருந்து தன்னை பார்க்க வேண்டும். மேலும் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும் வேண்டும். ஸ்வயம் கோபி வல்லபுடைய பிரியமான கோபியர்களுக்கு சிவ தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரின் உண்மையான அன்பு எது? ஹே உயிரானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கொருவரின் அன்பு நிறைந்த எச்சரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எந்த அளவிற்கு பிரியமான மலராக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு சிரேஷ்ட பரிபாலனை கிடைக்கின்றது. மலரை மதிப்பானதாக ஆக்குவதற்கு எஜமானர் முட்களிலிருந்து நீக்கியே ஆக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கும் யாராவது எச்சரிக்கை செய்கின்றார்கள் எனில் அவர் எனக்கு பரிபாலனை செய்யும் பொருட்டு எனக்கு சேவை செய்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சேவைக்கு அதாவது பரிபாலனைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்.
இதுவே சம்பூர்ணம் ஆகுவதற்கான யுக்தியாகும். பாபா யார் மூலமா எனக்கு அட்வைஸ் பண்றாரு, என்னோட நல்லதுக்காக தான் சொல்றாரு, பாபா தான் இந்த ஆத்மா மூலமா எனக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா நம்மளுக்குள்ள மாற்றம் வரும். அப்ப இதுதான் சம்பூர்ணம் ஆவதற்கான யுக்தியாகும். இதுவே ஞான சகிதமான ஆத்மார்த்தமான உண்மையான அன்பாகும். இந்த தெய்வீக அன்பில் ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் முதலில் தன்னையே எச்சரித்து கொள்ள வேண்டும். இதுதான் பணிவான மிகவும் இனிமையான நிலையாகும். இவ்வாறு அன்பான நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இங்கேயே அந்த சத்தியத்தின் தென்றலான நாட்கள் உள்ளுக்குள் உணர்வீர்கள். அங்கு இந்த அன்பு இயற்கையானதாக இருக்கும். ஆனால் இந்த சங்கமத்தின் மிக இனிமையான தருணத்தில் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதற்கு இது இனிமையான மகிழ்ச்சிகரமான அன்பாகும். இந்த சுத்தமான அன்புதான் உலகில் பாடப்பட்டுள்ளது. இந்த கோப கோபிகைகளுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இருக்கக்கூடிய அன்பு சுத்தமான அன்பு, சரிங்களா? பாடி கான்சியஸ் அன்பு கிடையாது. அது உலகத்துல புகழ்ந்து பாடுறாங்க. ஆனா அந்த கிருஷ்ணா ராஸ் பண்ணாரு அப்படின்னாலே ஒரு சிலர் அதை நெகட்டிவா பாக்குறாங்க, சரிங்களா? அது உண்மையிலே சோல் கான்சியஸோட அன்பு. அது ஒரிஜினலா கோப கோபிகைகள் சிவன் மேல வச்ச அன்பு, கிருஷ்ணா மேல வச்ச அன்பு கிடையாது. இது ஆத்மார்த்தமான அன்பு, தூய்மையான அன்பாகும். சைத்தன்ய மலர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். இதுதான் கடவுள் விரும்புறார். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். ஏனெனில் நிச்சய புத்தியுடைய காரணத்தினால உங்களது ஒவ்வொரு நாடி நரம்பிலும் சம்பூர்ண ஈஸ்வரிய சக்தி நிறைந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தியானது அவசியம் தனது தெய்வீக ஜொலிப்பை அவசியம் வெளிப்படுத்தும். எவ்வாறு குற்றமற்ற சிறிய குழந்தை சுத்தமாக தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினால சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு பிறந்த குழந்தை ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம் தான் ஆயிருக்கு. அந்த வீட்டுல யாரு வந்தாலும் அது நல்ல சந்தோஷமா அவங்க கிட்ட சிரிச்சு அவங்க எல்லாம் பார்க்கும். அந்த ஃபேமிலிக்கு கெடுதல் செய்யறவங்களும் அந்த வீட்டுக்கு வரலாம், நல்லது செய்யறவங்களும் அந்த வீட்டுக்கு வரலாம். ஆனா அந்த குழந்தை 2 பாலாரிட்டு ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணும். சிரிச்ச முகத்தோட கள்ளம் கபடம் மற்ற ஒரு குழந்தையோட சிரிப்பு அதுக்கு தெரியாது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. ஆனா அந்த குழந்தைக்கு கெடுதல் செய்யறவங்க கூட அந்த குழந்தைய பார்த்தா அந்த எண்ணம் கூட போயிடும், சரிங்களா? அந்த மாதிரி பாபா எதிர்பார்க்கிறாரு, உங்களோட மனசு சுத்தமா இருக்கணும். உங்களுக்கு துக்கம் கொடுக்க வந்தவங்க கூட உங்களுடைய முகத்தை பார்த்த உடனே அவங்க அந்த எண்ணத்தை மாத்திக்கணும். இப்படி பிரம்மா பாபாவுக்கு கொலை செய்யறதுக்காக வந்தாங்க. ஆனா அவருக்கு காட்சி கிடைச்சது, அதனால அவரோட எண்ணத்தை மாத்திக்கிட்டாரு. அந்த மாதிரி நீங்க காட்சி கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, உங்க முகத்துல ஒரு ஆன்மீக அட்ராக்ஷன், ஒரு தெய்வீக புன்முறுவல் இருக்கணும். அதுல ஒரு ஆன்மீக அட்ராக்ஷன் இருக்கணும். ஒரு அலௌகீக தெய்வீக தன்மை உங்க முகத்துல தெரியணும். அப்ப எதிரிகள் கூட உங்களை ஒன்றும் செய்யறதுக்காக வந்தவங்க கூட நல்லதுதான் செஞ்சுட்டு போவாங்க. கத்தியால குத்தா வந்தவங்க பூ மாலையை போட்டு போவாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு மனசு சுத்தமா இருக்கணும், இறை நினைவுல இருக்கணும். மீதி அவர் பார்த்துப்பாரு. மேலும் தனது மகிழ்ச்சியான நடத்தையின் மூலமாக அனைவரையும் அதிகம் அந்த குழந்தை ஈர்க்கின்றது. அதே போன்று உங்கள் ஒவ்வொருவரின் ஈஸ்வரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு யுக்தியின் மூலமாக
தனது அசுர சுபாவங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். ஒருவர் கோபம் என்ற விகாரத்திற்கு வசமாகி உங்கள் முன்னால் வருகின்றார் என்பதை பார்க்கும் பொழுது அவர் முன் ஞான சொரூபமாகி குழந்தையின் இனிய புன்முறுவல் செய்யுங்கள். பிறகு அவர் ஸ்வயம் அமைதியாக ஆகிவிடுவார். அதாவது மறதி சொரூபத்திலிருந்து நினைவின் சொரூபத்தில் வந்து விடுவார். அவருக்கு தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் சூக்ஷ்ம முறையில் அவர் மீது வெற்றி அடைந்து எஜமானராக ஆகிவிடுவது இதுதான் எஜமானன் மற்றும் குழந்தைக்கான சர்வ உத்தமமான விதியாகும். ஈஸ்வரன் சம்பூர்ண ஞான சொரூபத்தில் இருக்கின்றார். பிறகு சம்பூர்ண அன்பு சொரூபத்திலும் இருக்கின்றார். ஈஸ்வரனிடம் 2 குணங்களும் நிறைந்திருக்கின்றன. ஆனால் முதலில் ஞானம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? பாபாட்ட இருந்து ஞானம் தான் முதல்ல கிடைச்சது. நான் யாரு, இறைவன் யாரு, இந்த நாடகத்தை பற்றி முழுமையான ஞானம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது ஈஸ்வரன் மேல அன்பு வந்தது. ஒருவேளை ஒருவர் முதலில் ஞானம் சொரூபம் இல்லாமல் அன்பு சொரூபமாக இருக்கின்றார் எனில் அந்த அன்பு அசுத்த கணக்கில் சென்றுவிடும். நம்மளுக்கு ஞானபூர்வமான அன்பு தான், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்ப்பாங்க, அப்புறம் பரிவாரத்தை பார்ப்பாங்க. ஞானம் உள்ளே இறங்கல, ஆனா அந்த பரிவாரத்து மேல ஒரு அன்பு, அப்ப அது அசுத்த அன்புல போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால அன்பை உள்ளுக்குள் வைத்து கொண்டு முதலில் ஞான சொரூபமாக ஆகி விதவிதமான முறையில் வந்திருக்கும் மாயாவின் மீது வெற்றி அடைந்த பிறகு அன்பு சொரூபமாக ஆக வேண்டும். ஞானமின்றி அன்பில் வந்தீர்கள் என்றால் இங்க வந்தா அன்பா ட்ரீட் பண்றாங்க, வெளி உலகத்துல கிடைக்காத அன்பு ஈஸ்வரிய பரிவாரத்துல எனக்கு கிடைக்குது, அந்த அன்புக்கு மயங்கனா ஞானம் இல்லாம அந்த அன்பு நிரந்தரமா அவங்களால இருக்க முடியாது. ஞானமின்றி அன்பினால அட்ராக்ட் ஆயிட்டு பாபா குழந்தை ஆனீங்க அப்படின்னா நிலையற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். எவ்வாறு ஒருவர் ஞானம் இன்றி டிரான்ஸ்ல போறாங்க, அவங்க பல நேரங்கள்ல மாயாவிடம் அகப்பட்டு கொண்டு வாய்ப்பு இருக்குல்ல. டிரான்ஸ்ல போறாங்க, கிளாஸ் கேட்கறது கிடையாது. அப்ப மாயாவிடம் அகப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆகையினால சிவ தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த தியானம் டிரான்ஸ் கூட ஒரு நூலால் செய்யப்பட்ட சங்கிலி ஆகும். ஆனால் ஞான சொரூபமாக ஆகி பிறகு தியானத்தில் செல்வதன் மூலம் அதிக போதையில் அனுபவம் ஏற்படும். ஆக முதலில் ஞானம், பிறகு தியானம். முதலில் ஞானம், பிறகு தியானம். தியான நிலையை விட ஞான நிலை சிரேஷ்டமானது. ஆகையினால் ஹே குழந்தைகளே, முதலில் ஞான சொரூபமாகி பிறகு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஞானமற்ற அன்பு என்பது முயற்சியாளர் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்குகின்றது. ஞானமற்ற அன்பு இன்ஸ்ட்ருமெண்ட் மேல போயிடும், இல்லது கூட இருக்கிற பிகேஸ் மேல போயிடும். அப்ப அவங்க சிவபாபா பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? சரீர தேகதாரி மேல போறோம். ஈஸ்வரிய பரிவாரத்துல ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. சிவபாபாவோட கனெக்ட் ஆக சொன்னா மனுஷங்களோட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஒரு பவர் ஹவுஸோட கனெக்ட் ஆனா பவர் ஹவுஸ் ஆத்மா அப்படிங்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும். பேட்டரியோட கனெக்ட் ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவரும் லாஸ் ஆகும். நீங்க எந்த பேட்டரியை நினைச்சீங்களோ அந்த பேட்டரியும் லாஸ் ஆகும்.
இது எதுக்கு தேவையாது, அதுக்காக நம்ம பாபா குழந்தை ஆனோம், கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சாட்சி நிலை மிகவும் இனிமையான, ரமணீகரமான மற்றும் அழகான நிலையாகும். இந்த நிலைதான் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஒருவருக்கு சரீரத்துல ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ கணக்குதான், உடம்புல வியாதியா வருது. அந்த நேரத்துல அந்த ஆத்மா சாட்சியாக இருந்து சுகஸ்வரூபத்துல இருந்து அதை அனுபவிக்கிறார்னு வச்சுக்கோங்க. பழைய கணக்கு வழக்கு முடித்து கொண்டும் இருக்கின்றார். கூடவே எதிர்காலத்திற்கான சுகத்தின் கணக்கையும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றார். ஆக இந்த சாட்சிக்கான சுகஸ்வரூப நிலையானது கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டுடன் தொடர்பு இருக்கின்றது. உடம்பு சரியில்லை, நம்ம துக்கப்பட்டு அந்த வியாதியை சகிச்சுக்கிறோம். சந்தோஷமா அந்த வியாதியை சகிச்சுக்கிட்டா எதிர்காலத்துல நம்ம அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய காரணத்தினால புண்ணிய கணக்கு சேரும். சகிச்சுக்கிட்டதுனால பாவ கணக்கு மைனஸ் ஆகும். அது மாதிரி உங்களை யாராவது இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா உடனே துக்கப்பட்டு ஃபீலிங்ஸ்ல வர்றதுக்கு பதிலா அந்த இன்சல்ட்டை சந்தோஷமா சகிச்சுக்கோங்க. ஏன்னா இப்படிலாம் நம்மளுடைய கர்ம வினைகள் செட்டில்மெண்ட் ஆகுது. சரிங்களா? கடன் போனா நல்லது தானேங்க. உடம்புல வியாதி வந்தாலும் சரி, நம்மள 4 பேர் அவமானப்படுத்தினாலும் சரி, இதனால என்னுடைய கர்ம வினைகள் செட்டில்மெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்க சந்தோஷமா சகிச்சுக்கிட்டீங்கன்னா பாவமும் போகுது, புண்ணியமும் ஆட் ஆகுது. புரியுதுங்களா? ரொம்ப டீப்பான பாயிண்ட் இது. ஆக இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதன் மூலம் என்னுடைய மகிழ்ச்சிகரமான நேரம் கணக்கு முடிப்பதிலேயே சென்று விட்டது என்று யாரும் கூற மாட்டார்கள். இதுதான் மகிழ்ச்சிகரமான முயற்சிக்கான நேரமாகும். இந்த காலத்தில் 2 காரியமும் சம்பூர்ண முறையில் நிரூபணம் ஆகின்றது. இவ்வாறு 2 காரியங்களையும் நிரூபணம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர்கள்தான் சதா அத்தீந்திரிய சுகம் அல்லது பேரானந்தத்தின் அனுபவத்தில் இருக்கின்றனர். பல விதங்களில் உள்ள இந்த விராட நாடகத்தின் ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். நாடகத்தை நம்புங்க. இந்த விராட நாடகம் சிவபாபாவால இயக்கப்படுகின்றது. அதனால நான் அவரோட சொந்த குழந்தை, எனக்கு துக்கமோ இதனால தீமையோ நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எது நடந்ததோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதில் நல்லது அடங்கி இருக்கின்றது. எதிர்காலத்துல டிராமால இந்த விராட நாடகத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதிலும் என்னுடைய நன்மை அடங்கி இருக்கின்றது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தீமை தானே நடக்குது, இன்னும் இந்த பாபா நன்மை இருக்குன்னு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. திரைக்கு பின்னால் இந்த தீமையும் நன்மைக்காக மாற்றப்படும். ஏன்னா நான் அந்த விராட நாடகத்தின் இயக்குனருடைய குழந்தை. கண்டிப்பா டிராமாவோடைய டைரக்டர் எனக்கு அந்த மாதிரி ரோல் கொடுக்க மாட்டாரு. இதுல எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். முற்றிலும் நன்றியுடையவராக இருக்க வேண்டும். இந்த நாடகத்துக்கு தேங்க்ஸ், பாபாவுக்கு தேங்க்ஸ், நன்றி உணர்வு இருக்கணும். டிராமால எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது. அதனால டிராமாவிற்கு ஒரு நன்றி சொல்லுங்க. பாருங்க, இந்த நாடகம்
ஒவ்வொரு ஆத்மாவையும் அதன் பாகத்தை முழுமையான முறையில் நடிக்க வைத்து விடுகின்றது. அது தவறாக கூட இருக்கலாம். ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்க, ஆனா நீங்க அது தவறா பார்க்காதீங்க. அதனால உங்களுக்கு என்ன படிப்பினை கிடைச்சது? நீங்க தப்பு செஞ்சுதான் படிப்பினைக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மத்தவங்க தவறுதல்ல கூட நீங்க அனுபவன்ற பாடம் படிச்சுக்கலாம்ல. அந்த தவறான பாகத்தையும் முழுமையான முறையில் அந்த ஆத்மா அவங்கள நடிக்க வச்சிடுது. இது கூட டிராமாவில் பதிவாகி உள்ளது. கெட்டது மற்றும் நல்லது இரண்டு திட்டங்களும் நாடகத்தில் பதிவாகி உள்ளன. கெட்ட சக்தி இப்ப ஆட்சி புரியுதுன்னா நல்ல சக்தி நாளைக்கு ஆட்சி புரிய போகுது. சரிங்களா? எப்பவுமே கெட்டவங்களே மேல இருப்பாங்க அப்படி கிடையாது. ஒரு நாள் வரும், அதர்மத்தை தர்மம் வெல்லும். பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழுவது என்பது ஞானம் அல்ல. ஏனெனில் ஒவ்வொரு நடிகரும் அவரவர்களுடைய நடிப்பை நடித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எவ்வாறு சினிமாவில பலவிதமான பெயர்களில் ரூபங்களில் நடிகர்கள் அவரவருடைய நடிப்பை நடிக்கின்றனரோ, அதை பார்க்கின்ற பொழுது யார் மீதாவது கோபம் வருகின்றது அல்லது யாரை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்பது இருக்காது. இது ஒரு விளையாட்டு என்பதை அறிவீர்கள். இதுல ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான நல்ல பாகம் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று இந்த அழிவற்று உருவாக்கப்பட்டிருக்கும் சினிமாவையும் சாட்சியாக இருந்து ஏக்ரஸ் நிலையில் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். குழுவில் இந்த கருத்தை மிக நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். சாட்சியா இருந்து பாருங்க. எல்லாத்துலயும் நன்மை இருக்கு. தீமை மாதிரி இருந்தாலும் அதில் என்னுடைய நன்மை அடங்கி இருக்கு. சாட்சியா இருந்து பாருங்க. அதுக்கு பயிற்சி பண்ணுங்க. ஒருவரை ஒருவர் ஈஸ்வரிய ரூபத்தில் பார்க்க வேண்டும். அப்படின்னா எல்லாரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், அந்த எண்ணத்தோட பார்க்க வேண்டும். உணரக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி அனைத்து ஈஸ்வரிய குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். தனது லட்சிய ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ச்சி போன்ற அனைத்து தெய்வீக குணங்களையும் முகத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அப்ப முகம் எப்படி இருக்கு பாருங்க, பொலிவோட மாறும், தேஜஸ் வரும். நற்குணங்களை வெளிப்படுத்தினா முகம் தேவதை போல மாறும். அசுர குணங்களை வெளிப்படுத்தினா முகம் அசுரன் மாதிரி மாறும். நாம என்ன ஆகணும்? அப்ப என்ன குணங்களை வெளிப்படுத்தணும்? பாபா சொல்றாரு, அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, சீத்தலத்தா, குளிர்ச்சி. இது உங்க ஃபேஸ்ல தெரியணும். தைரியமான ஸ்திதியை தாரணை செய்வதற்கான முக்கியமான அஸ்திவாரம் நம்ம ஸ்திதி. சுயஸ்திதி ஸ்ட்ராங்கா இருந்தா பரஸ்திதி எப்படி வந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அப்ப சுயஸ்திதி ஸ்ட்ராங்கா வைப்பதற்கான பேசிக் அஸ்திவாரம் என்ன? பொறுமையா இருங்க. பொறுமையாக இருந்து பாருங்கள். வெயிட் அண்ட் see என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பாருங்க. ரூஹ ஆத்மாவே, என்னுடைய பிரியமான குழந்தைகளை, பொறுத்தல் என்றால், பொறுமையாக இருத்தல் என்றால் தைரியமாக இருப்பதாகும். தனது உள்ளத்தில் முதலில் தைரியத்தை தாரணை செய்து அதற்கு பிறகு வெளியில விராட நாடகத்தை சாட்சியா இருந்து பார்க்கணும். இப்போ ஒரு சீரியல் போகுது, அது சாட்சியா இருந்து பார்க்கற பெரிய விஷயம், அது வேற விஷயம்.
அதை ஈஸியா பார்த்துடலாம். ஆக்சுவலா மனம் இருந்தால் சீரியல்ல நடக்கிற விஷயங்களை சாட்சியா இருந்து பார்க்கலாம். உங்க வாழ்க்கையிலேயே அது நடக்கும்போது சாட்சியா இருந்து பார்க்கறதுக்கு தைரியம் வேணும். அதனால பாபா சொல்றாரு, முதல்ல மனதில் தைரியத்தை அமர்ச்சி பண்ணுங்க. தைரியம் வரணும். தீரியத்தா அப்படின்னு தாதி சொல்லுவாங்க. தைரியமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீனை பாருங்க. சாட்சியாக இருந்து முதல் தைரியம், இரண்டாவது சாட்சி, மூணாவது அந்த காட்சியை பாருங்க. எதுவரை எந்த ஒரு ரகசியமும் கேட்கின்ற பொழுது புரியவில்லையோ அதுவரை நம்மளுக்கு புரியாத சில சீக்ரெட் இருக்கும் டிராமால. சில நாடகம் ஏங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடக்கும். அந்த நேரத்துல அவசரப்பட்டு நம்ம பதில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரியாக்ஷன் பண்ணுவோம். அதை குறைக்கணும்னா, அந்த ரியாக்ஷனே பண்ணாம இருக்கணும்னா முதல்ல மனோபலம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். ரெண்டாவது அந்த இன்சிடென்ட்டை சாட்சியா இருந்து பாருங்க. அப்ப ரியாக்ஷன் வராது. இது உங்களுக்கு புரியலையா, ஒரே குழப்பமா இருக்கா, ஏன் இவங்களோட கேரக்டர் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ரோல் நடக்கும். அப்படிலாம் வேணும் இல்ல. கடவுள் பாருங்க, டிராமால பல ரோல் இருக்கும் இல்லைங்களா. ஏன் இவங்க இந்த ரோல் பிளே பண்றாங்களாம் கேட்க கூடாது. அவங்க ரோல் அவங்க கரெக்டா பிளே பண்றாங்க. அதுக்கு நம்ம சாட்சியா இருந்து அந்த ரோலை பார்க்கணும்னா மனதில் தைரியம் வேண்டும். செகண்ட், அந்த சாட்சி எனும் மனோநிலையில் இருக்க வேண்டும். அப்புறமா நீங்க அதை பாருங்க. சப்போஸ் அப்பயும் உங்களுக்கு புரியலையா, எதுவரை அது உங்களுக்கு புரியலையோ, டிராமால என்ன சீக்ரெட்னு புரியலையோ அதுவரை இந்த தைரியமா இருக்கிற குணத்தை, பொறுமையா இருக்கிற குணத்தை தாரணை செய்ய வேண்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு பேசக்கூடாது, ரியாக்ட் பண்ணிடாதீங்க. நேரம் வரும் பொழுது அந்த தைரியத்தின் குணத்தின் மூலம், அதாவது பொறுமையா காத்தது தீரியத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொறுமை கலந்த தைரியம், வெறும் தைரியம் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமை தைரியமும் தன்னம்பிக்கை கலந்த பொறுமை. அந்த பொறுமையா இருந்து அந்த சீனை கொஞ்சம் பாருங்களேன். அப்ப உங்களுக்கு குழப்பமே ஏற்படாத. இந்த தீரியத்தா அப்படின்ற குணத்தின் மூலம், அதாவது தைரியம், தன்னம்பிக்கை கலந்த பொறுமை. புரியுதுங்களா? பொறுமைதான் ஆக்சுவலா உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும், தைரியமும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும். அப்படிப்பட்ட பொறுமையா இருந்த அந்த சீனை பாருங்க. அப்ப உங்களால அந்த ரகசியத்தை புரியுதோ புரியலையோ குழப்பத்துல வராம இருப்பீங்க அட்லீஸ்ட். ஆகையினால ஹே முயற்சியாளர் ஆத்மாக்களே, சிறிது நில்லுங்கள், சிறிது நில்லுங்கள். அவங்க ஒண்ணு பேசுறாங்க, ஒரு வீக்கேவே ஒரு மாதிரி பேசுறாங்க, இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு அப்படி பேசுறாங்க. வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. வெயிட், நில்லுங்க. அப்புறம் அந்த ரகசியத்தை பாருங்க. இவங்க எதனால அப்படி பேசுறாங்க? சரி, டிராமால அவங்க ரோல் அவங்க பிளே பண்றாங்க. அவங்களுக்குன்னு சத்தியுகத்துல போஸ்ட் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த போஸ்டுக்கு தானே அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க அவங்க ராஜாதான் ஆகணும்னு நினைக்கிறீங்க. கடவுளே சாட்சியா இருந்து பாக்குறாரு, நீங்களும் கொஞ்சம் சாட்சியா இருந்து அந்த ரோலை பாருங்க. அப்புறம் உங்க பாதையில முன்னேறி போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். முடிஞ்சா சுப பாவனை வைங்க, சரிங்களா? வச்சுட்டு நீங்க பாட்டுன்னு உங்க ஸ்டெப், உங்களுடைய ஆன்மீக பாதையில் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். இந்த தைரியமான நிலையின் மூலம் முழு காரியமும் சம்பூர்ண முறையில் வெற்றியாகிவிடும். இந்த குணம் நம்பிக்கையுடன் பிணைக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு நிச்சய புத்தி சாட்சியாக இருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் சிரித்த முகத்துடன் பார்த்து உள்ளுக்குள்ள தைரியம் மற்றும் உறுதியாக இருப்பதுதான் ஞானத்தின் பரிபக்குவ அவஸ்தா ஆகும். புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும், தைரியம் இருக்கணும்,
உறுதி இருக்கணும், உள்ளத்தில் உறுதி வேண்டும். சரிங்களா? அப்ப மனசு பக்குவம் ஆயிடுச்சு. உங்களையும் யாராவது ஏதாவது சொல்றாங்க, நெகட்டிவா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு இறங்காதீங்க ஃபீல்டுல. அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க, சுப பாவனை வைங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், நன்மை ஏற்படட்டும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மனசுல சாட்சியா இருந்து அவங்கள பாருங்க. அவங்க எவ்வளவு நேரம் பேசுவாங்க, சாட்சியா இருந்து பாருங்களேன். ஒரு 1/2 hour உங்களை திட்ட போறாங்களா, அப்பயும் சாட்சியா இருங்க. ரியாக்ட் பண்ணக்கூடாது, இதுதான் விஷயம். 1 hour திட்டுறாங்களா, சாட்சியா இருங்க. நீங்களா உங்களை பின்னாடி ஒரு சிலர் கேட்பாங்க, அவ்வளோ நேரம் திட்டுறாங்க, நீங்க அமைதியா இருக்கிறீங்க, எதிர்த்து ஏன் பேசல? எதிர்த்து பேசக்கூடாதுன்னு கடவுள் சொல்றார், புரியுதுங்களா? அப்ப நான் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அதனால இவங்க எவ்வளவு நேரம் சொல்றாங்களோ அவ்வளோ நேரம் அவங்க தப்பு செய்யறாங்க, விக்காரமா செய்யறாங்க. அதுக்கு அவங்கதான் ஃபீல் பண்ணணும். நாம எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அவசியம் இல்லையே. அவங்க செய்யற தப்புக்கு நான் ஏன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும்? தேவையே இல்லை. சரிங்களா? ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த உறுதியா இருக்கிறத ஞானத்தின் பரிபக்குவ நிலை. அப்போ பாபா நினைப்பாரு, இந்த ஆத்மா அல்வா ரெடி ஆயிடுச்சு தெரியுமா? இந்த அல்வா செய்யறாங்கல்ல, அது வேண்டிய பொருள் எல்லாம் போட்டு அந்த நெருப்புல அது ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த கிளறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, நெய் விட்டு விட்டு கிளறுவாங்க. அப்புறம் கடைசியில அந்த வானலியில ஒட்டாம வரும். அப்ப அல்வா பதம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுதாங்க சாட்சி அவஸ்தா. யாரு என்ன சொன்னாலும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, நம்ம கச்சாவா இருந்தோம். பரிபக்குவ அவஸ்தா அப்படின்னா யாராவது உங்களையே தப்பா சொல்லட்டுமே, அப்படியே புன்முறுவல் நீங்க என்னைக்கு செய்றீங்களோ அன்னைக்கு பாபா நினைப்பாரு, இந்த ஆத்மா பக்குவப்பட்டுடுச்சு, இந்த ஆத்மா பரிபக்குவ நிலையை அடைந்து விட்டது. இது கடைசியில சம்பூர்ண நிலைக்கான நேரத்தில், அந்த நேரத்துல இதெல்லாம் நடக்கும். நீங்களும் நினைக்கிறீங்க, பாபா நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, சாட்சியா பார்க்கணும். அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணுவீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, பண்றீங்க தானே? ஏன்னா இன்னும் பரிபக்குவ அவஸ்தா வரல, இன்னும் வானொலியில ஒட்டிட்டு தான் இருக்கு. அது எப்ப விடுபட்டு வரும் அப்படின்னா இன்னும் யோக சக்தி அதிகமா தேவைப்படுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் அண்ட் சீன்னு சொன்னார்ல, வெயிட் பண்ணுங்க. யோகாவை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு அந்த பரிபக்குவ அவஸ்தா வந்துருச்சுன்னா நீங்க சாட்சியா இருந்து அவங்கள பார்ப்பீங்க. ஆகையினால அதிக காலம் இந்த சாட்சி நிலையில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறு நாடக நடிகர்கள் தனக்கு கிடைத்த பாகத்தை நடிப்பதற்கு முன்பாக ஒத்திகை செய்யறாங்க, அதை நடிச்சு பாக்குறாங்கல்ல, டிராமால அவங்க நடிக்கணும், அதுக்கு முன்னாடி தனியா ட்ரையல் நடிச்சு பாக்குறாங்க. அவ்வாறு பிரிய மலர்களாகிய நீங்களும் வரக்கூடிய பெரிய சோதனைகளில் யோக சக்தியின் மூலம் தேர்ச்சி ஆவதற்காக முன்கூட்டியே ஒத்திகை அவசியம் செய்ய வேண்டும். ஆனால் அதிக காலம் இந்த முயற்சி செய்திருக்கவில்லை எனில் அந்த நேரத்தில் பயத்தினால தோல்வி அடைந்து விடுவீர்கள். ஆகையினால முதலில் தனது ஈஸ்வரிய அஸ்திவாரத்தை உறுதியாக வைத்து தெய்வீக குணங்கள் உடையவர்களாக ஆகிவிடுங்கள். ஞான சொரூப நிலையில் ஸ்திதியில் நிலைத்திருப்பதன் மூலம் தானாகவே அமைதி ரூப நிலை ஏற்பட்டுவிடும். ஞானிய ஆத்மாக்கள் ஒன்றாக அமர்ந்து முரளி கேட்கின்ற பொழுது நாலாபுறமும் அமைதிக்கான வாயு மண்டலம் உருவாகிவிடும். ஏனெனில் அவர்கள் எந்த ஒரு மகா வாக்கியத்தை கேட்டாலும் அதன் ஆழத்தில் சென்று விடுவார்கள். ஆழத்தில் செல்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு உள்ளுக்குள் இனிய அமைதியான ஒரு உணர்வு ஏற்படும். அப்பொழுது இப்பொழுது இதற்கென்று அமர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் ஞான ஸ்திதியில நிலைத்திருப்பதன் மூலம்
இந்த குணம் தானாகவே வந்துவிடும். குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமரும் பொழுது சுத்தமான சிந்தனைகள் என்ற அலைகள் உருவாகின்றன. அந்த நேரத்தில் மிகவும் விடுபட்ட நிலையில் இருக்க வேண்டும். பிறகு தனது நிஜமான சுத்தமான சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதன் மூலம் மற்ற அனைத்து சங்கல்பங்களும் தானாகவே அமைதியாகிவிடும். மேலும் மனம் அமைதியாக ஆகிவிடும். ஏனெனில் மனதை வசப்படுத்துவதற்கு அவசியம் ஏதாவது சக்தி தேவை. ஆகையால் முதலில் தனது லட்சிய ஸ்வரூபத்தின் சுத்தமான சங்கல்பத்தை தாரணை செய்யுங்கள். எப்பொழுது உள்ளார்ந்த புத்தி யோகம் நியமப்படி இருக்குமோ அப்பொழுது உங்களது இந்த சங்கல்பமற்ற நிலை, தாட்லெஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, முக்தி நிலை, நிர்சங்கல்ப சமாதி அவஸ்தா தானாகவே ஏற்பட்டுவிடும். அப்புறம் யாரு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி உங்களுக்கு தாட்ஸே வராது. நீங்க அப்படியே சாட்சியா இருந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் வைப்ரேஷன்ல வரும். நீங்க எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை, நினைக்க கூட மாட்டீங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் போயிட்டே இருக்கும். இங்கேயே முக்தி நிலை, அது உடலில் இருந்தாலும் ஜீவன் முக்தி நிலை. நல்லது. இனிமேலும் இனிமையான செல்லமான ஞான மலர் ஞான நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தனது லட்சிய சொரூபத்தின் நினைவின் மூலம் அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ந்த நிலை போன்ற அனைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நிச்சய புத்தி சாட்சி பார்வையாளர் ஆகி இந்த ஒரு விளையாட்டை சிரித்த முகத்துடன் பார்த்து உள்ளார்ந்த தைரியம் மற்றும் உறுதியான நிலையுடன் இருக்க வேண்டும். அதிக காலம் இந்த சாட்சி நிலையில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், ஒருவருடைய வழியில் மற்றும் ஒருவரோடு மட்டும் சம்பந்தம் வைக்கக்கூடிய சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆகுக. நிராகார் மற்றும் சாக்கார ரூபத்தில் புத்தியின் தொடர்பு மற்றும் சம்பந்தத்தை ஒரே ஒரு சிவ தந்தையோடு உறுதிப்படுத்திவிட்டால் ஃபரிஷ்தா ஆகிவிடலாம். யாருக்கு அனைத்து சம்பந்தம் மற்றும் அனைத்து தொடர்பும் ஒருவரோடு இருக்கின்றதோ அவர்கள் சதா ஃபரிஷ்தாவாக இருப்பார்கள். எப்படி அரசாங்கத்தில் கவர்மெண்ட்ல செல்லும் பாதையில ரோட்ல எல்லாம் இந்த ஸ்பீட் பிரேக் வச்சிருப்பாங்க, ஸ்பீட் பிரேக், அந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது என்று போர்டெல்லாம் வைக்கிறாங்க. சில இடத்துல ஸ்பீட் பிரேக், சில இடத்துல இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது, பாதை மாற்றி செல்லவும் அப்படிலாம் போர்டு வச்சிருப்பாங்க. அது போல அனைத்து பாதைகளிலும் தடை செய்து விட்டால் புத்தி அலைப்பாய்வது நின்றுவிடும். புத்தி எங்க போகுதோ அங்க இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு போர்டு வைங்க. சரி, புத்தி பாஸ்டுக்கு போகுதா, இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்க எல்லா வேஸ்ட் வீணானதுக்கெல்லாம் நீங்க போர்டு வச்சீங்கன்னா புத்தி எங்க போகும்? கடைசியில பாபாட்ட தான் போகும். வேற எங்கேயாவது புத்தி போச்சுன்னா அங்க இந்த போர்டை வைங்க. நல்ல ஐடியா கொடுத்திருக்காரு பாபா. அது போல அனைத்து பாதைகளிலும் தடை செய்து விட்டால் புத்தி அலைப்பாய்வது நின்றுவிடும்.
தாதாவின் கட்டளை இதுதான். முதலில் அனைத்து புத்தியின் பாதைகளுக்கும் தடை போட்டு விடுங்கள். இதனால் எளிதாக பரிஷ்டா ஆகிவிடலாம். ஸ்லோகன் சொல்றாரா, சதா சேவையில் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பது இதுதான் மாயாவிடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய சாதனம் ஆகும். எப்போ சேவை பண்ணிட்டே இருங்க, சேவை கூட ஊக்கம் உற்சாகத்தோட குஷியா இருங்க. இதுதான் மாயாவிடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய சாதனமாகும். பிஸியா வச்சுக்கோங்க. ஒண்ணு மனசா சேவா, இல்லாட்டி வாச்சா சேவை, அல்லது கர்மனா சேவா. ஏதாவது ஒண்ணுல உங்களை பிஸியா வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா மாயா கிட்டேயே வராது. மாயாவிடமிருந்து சேவை தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஏதாவது ஒரு சேவையில பிஸியா உங்களை வச்சுக்கோங்க. நல்லது. ஓம் சாந்தி.